வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலிமெண்ட் கான்செப்ட் தான் क्वेश्चन பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which transition metal has lowest melting point? ஆப்ஷன் A குரோமியம், ஆப்ஷன் B நிக்கல், ஆப்ஷன் C அயன், ஆப்ஷன் D மேங்கனீஸ். இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டி பிளாக் எலிமெண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட் இதை நம்ம டீடைலா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். பீரியாடிக் டேபிள்ல மொத்தம் 4 பிளாக் இருக்கு. S பிளாக், B பிளாக், D பிளாக் அப்புறம் F பிளாக். இந்த S பிளாக்குக்கும் B பிளாக்கும் இன் பிட்வீன் கேப்ல தான் இந்த D பிளாக் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ வாட் இஸ் டி பிளாக் எலிமெண்ட்? டி பிளாக் எலிமெண்ட் குரூப் நம்பர் 3ல ஆரம்பிச்சு குரூப் நம்பர் 12 வரைக்கும் டோட்டலா 10 குரூப் இருக்குது பீரியாடிக் டேபிள்ல. இப்போ டி பிளாக் எலிமெண்ட் the last electron enter n-1 d subcell, அதாவது பெனுல்டிமேட் ஆர்பிட்டால்ல ஒரு எலிமெண்டோட லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் ஆச்சுன்னா நம்ம டி பிளாக் எலிமெண்ட் சொல்லுவோம். இப்போ வாட் இஸ் பெனுல்டிமேட் ஆர்பிட்? பெனுல்டிமேட் ஆர்பிட்ங்கிறது ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா அதுல சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டை நம்ம கே செல்னு சொல்லுவோம், அடுத்து எல் செல்னு சொல்லுவோம், அடுத்து எம் செல், அடுத்து என் செல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல லாஸ்ட் செல்லுங்கிறது நம்ம வேலன்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேலன்ஸ் செல் நம்ம nth செல் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்லை n-1 செல், அதுக்கு அப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய செல்லை n-2 செல்னு சொல்லுவோம். இந்த n-1 செல் தான் நம்ம பெனுல்டிமேட் செல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெனுல்டிமேட் செல்ல ஒரு எலமெண்டோட லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் ஆச்சுன்னா அந்த எலமெண்ட்டை நம்ம டி பிளாக் எலமெண்ட் சொல்லுவோம். அதே ஆன்டி பெனுல்டிமேட் செல்ல ஒரு எலமெண்டோட லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் ஆயிடுச்சுன்னா அதை எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் n-1 d1ல ஆரம்பிச்சு n-1 d10ல முடியும். ஓகே, டோட்டலா 10 குரூப் இருக்கும். d1ல ஸ்டார்ட் ஆகி d10ல முடியும். ஓகே, இப்போ டி பிளாக் எலமெண்ட் ஆர் பிரசன்ட் பிட்வீன் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ். பீரியாடிக் டேபிள்ல எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் இன் பிட்வீன் கேப்ல தான் டி பிளாக் எலமெண்ட் பிரசன்டா இருக்கிறதுனால இதோட ப்ராப்பர்ட்டியும் எப்படி இருக்குன்னா இன்டர்மீடியேட் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். இன்டர்மீடியேட் ப்ராப்பர்ட்டினா எஸ்ஸுக்கும் பிக்கும் இன்டர்மீடியேட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ எஸ் பிளாக் எடுத்துட்டீங்கன்னா அதோட அயனைசேஷன் எனர்ஜியா இருக்கட்டும், இது எலக்ட்ரான் அஃபினிட்டியா இருக்கட்டும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியா இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்குன்னா லோவா இருக்கும். இதே பி பிளாக் எடுத்துட்டோம்னா அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எல்லாமே ஹையா இருக்கும். ஓகே, அதே மாதிரி பி பிளாக் எலமெண்ட் நான் மெட்டாலிக் கேரக்டர் இருக்கும். இதே எஸ் பிளாக் வந்து மெட்டாலிக் கேரக்டர் இருக்கும். அப்போ இந்த டி பிளாக் எலமெண்ட் இது இன்டர்மீடியேட் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அதாவது லோ அயனைசேஷன் எனர்ஜிக்கும் ஹை அயனைசேஷன் எனர்ஜிக்கும் இடையில இன்டர்மீடியேட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். ஓகே, சீரீஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல். டிரான்சிஷன் மெட்டல் மொத்தம் 4 சீரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து 3D சீரிஸ். 3D சீரிஸ் வந்து ஸ்காண்டியத்துல ஆரம்பிச்சு சிங்கிள் முடியும். அதாவது 3D சீரிஸ் வந்து நம்ம பீரியாடிக் டேபிள்ல 4th பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். டோட்டலா 3D சீரிஸ்ல ஸ்காண்டியத்துல ஆரம்பிச்சு சிங்கு முடியும் 10 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதே 4D சீரிஸ் வந்து எதுல ஆரம்பிக்கும்னா 5s ஆர் 5th பீரியட்ல ஆரம்பிக்கும். அது 4D சீரிஸ். அது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இட்டீரியத்துல ஆரம்பிச்சு கேட்மியத்துல முடியும். ஓகே, மொத்தமா 10 எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி 5D சீரிஸ் வந்து லாந்தனத்துல ஆரம்பிச்சு மெர்க்குரியில மட்டும் முடியும். டோட்டலா 10 எலிமெண்ட்ஸ். 6D சீரிஸ் வந்து ஆக்டின்ல ஆரம்பிச்சு கோப்பர்னிகஸ்ல முடியும். டோட்டலா 10 எலிமெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ மொத்தமா 4 சீரிஸ் இருக்கு. 3D, 4D, 5D, 6D சீரிஸ் இருக்கு. ஓகே, இதுல டோட்டலா மெயின் சீரிஸ் எதுனா 3D and 4D, அடுத்தது 5D சீரிஸ் தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். இப்போ டிரான்சிஷன் எலிமெண்ட் என்னன்னு பாருங்க. they are often called transition element because their position in the periodic table between s block and b block elements. ஓகே, s பிளாக்கும் b பிளாக்கும் இன் பிட்வீன்ல அதோட பொசிஷன் இருக்கனால இந்த d block element நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். டிரான்சிஷன் எலிமெண்ட் என்ன பாருங்க. the transition element have incompletely filled d level, அதாவது d ஆர்பிட்டால அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன்கம்ப்ளீட்டா ஃபில் அப் இருந்துச்சுன்னா, இன்கம்ப்ளீட் மீனிங் d1ல ஆரம்பிச்சு d9ல முடிஞ்சுச்சுன்னா அது இன்கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்ப இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அதை டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ 12th குரூப்ல இருக்கக்கூடிய சிங்கா இருக்கட்டும், கேட்மியமா இருக்கட்டும், மெர்க்குரியா இருக்கட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபீல்டு டி ஆர்பிட்டால். சிங்குக்கு 3D10 கம்ப்ளீட் ஆயிருக்கும். இதே கேட்மியம் பார்த்தீங்கன்னா 4D ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டா எலக்ட்ரான் 10 fill up ஆயிருக்கும். மெர்க்குரியில 5D10 fill up ஆயிருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்ல மாட்டோம். பட் they are called d block element. இது எல்லாமே d block element தான். அப்ப டோட்டலா d block element 40 இருக்கும். ஆனா இந்த 3 எலிமெண்ட் தவிர நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய 37 எலிமெண்ட் நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்லுவோம். அப்ப all the transition element are called as d block element, but all d block element are not transition element. ஓகே, அப்ப d block elementனா 40 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல 3D சிங்கு, கேட்மியம், மெர்க்குரி இது கம்ப்ளீட்டா d ஆர்பிட்டால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால இத டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இப்போ ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட் n-1 d 1 to 10 ns 0 to 2. இதுதான் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட். இப்போ ஒவ்வொரு சீரிஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க
3D சீரியஸ் 3D சீரியஸ் ஸ்கேண்டியத்தில் ஆரம்பிச்சு உங்களுக்கு சிங்கில் முடியும். இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்பினேஷன் பார்க்கலாம். 3D 1 to 10 4s 1 to 2. இப்போ ஸ்கேண்டியத்தோட எலக்ட்ரானிக் கான்பினேஷன் எதில் ஆரம்பிக்க பாருங்க, 3D 1ல ஸ்டார்ட் ஆகி சிங்குக்கு 3D 10ல முடியுது. அப்போ 3D 1 to 10. அதே மாதிரி குரோமியம் பார்த்தீங்கன்னா 4s ஆர்பிட்டல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், காப்பருக்கு 4s ஆர்பிட்டல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அதனால 4s 1 to 2 மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே 4sல 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது 4D சீரிஸ் பாருங்க. 4D சீரிஸோட ஜெனரல் எலக்ட்ரானிக் ஆரம்பிச்சு 4D 1 to 10. ஏன்னா இட்டரியத்துல 1ல ஆரம்பிச்சு அதே மாதிரி கேட்மியம் பாருங்க 4D 10ல முடியும். அப்போ 1 to 10ங்கிறது அது இட்டரியத்துல ஆரம்பிச்சு கேட்மியத்துக்கு முடியுது. அதே மாதிரி 5s ஆர்பிட்டால பலேடியத்துல வந்து பாருங்க 5s ஆர்பிட்டால எலக்ட்ரான் இருக்காது. அதே மாதிரி ரோடியத்துக்கு 5s1, ருத்தீனியத்துக்கு 5s1, சில்வருக்கு 5s1, மாலிப்டனுக்கு 5s1. அப்போ s ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் இருக்கு, s ஆர்பிட்டால 1 எலக்ட்ரான் இருக்கு, s ஆர்பிட்டால எம்டியாவும் இருக்கு. யாருக்குன்னா அந்த பலேடியத்துக்கு இருக்கு. அதனால தான் 5s0 to 2 அப்படின்னு ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்பினேஷன் 4D சீரிஸ்க்கு எழுதுறோம். அடுத்து 5D சீரிஸ் பாருங்க. 5D சீரியஸ்ல லேந்தனத்துல ஆரம்பிச்சு மெர்க்குரியில முடியுது. அப்ப லேந்தனத்துல 5D 1ல ஸ்டார்ட் ஆகி மெர்க்குரியில 5D 10ல முடியுது. அப்போ 1 to 10. அதே மாதிரி 6sல 1 to 2 எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா கோல்டுக்கு 6s 1ல இருக்கு, பிளாட்டினத்துக்கு 6s 1ல இருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்குமே s ஆர்பிட்டல ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால 6s 1 to 2ன்னு எழுதிருக்கோம். ஓகே, ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துக்குமே 6sல 2 எலக்ட்ரான். ஓகே, இப்போ most of the element have 2 electron in the outermost ns orbital. அப்ப ns orbital பாத்தீங்கன்னா அதுல எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா 2 electron present ஆயிருக்கு. ஆனா ஒரே ஒரு எலிமெண்ட் பலேடியம்ங்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் no electron on ns orbital. ns orbitalல எலக்ட்ரான் இல்ல. ஓகே, அடுத்தது ஒரு சில சம் ஆஃப் ஆர்பிட்டால உங்களுக்கு என்னன்னா, அதாவது காப்பர், சில்வர், கோல்டு இதெல்லாம் s ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஆனா பலேடியத்துக்கு s ஆர்பிட்டல எலக்ட்ரான் இல்ல. ஆனா காப்பர், சில்வர், கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா s ஆர்பிட்டல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அது ஏன் ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி குரோமியம், மாலிப்டினம் அதுலயும் பாருங்க 4s ஆர்பிட்டால் and 5s ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அடுத்து பலேடியத்துல 5s ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இல்ல. அப்போ இந்த சம் ஆஃப் தி எலிமெண்ட்ல உங்களுக்கு 5s ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் ஏன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தனா, இப்போ காப்பருக்கு 3D10னா கம்ப்ளீட்லி ஃபீல்டு d ஆர்பிட்டால், சில்வர் 4D10, அடுத்து கோல்டு 5D10, இது எல்லாம் கம்ப்ளீட்லி ஃபீல்டு d ஆர்பிட்டால். அதே மாதிரி குரோமியம், மாலிப்டினம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல d ஆர்பிட்டால்ல 5 எலக்ட்ரான் இருக்கு. 5னா ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். மாலிப்டினம் 4D5 5 எலக்ட்ரான் இருந்தா அது ஆஃப் ஃபீல்டு. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்னது, D1ல இருந்து T4. அப்போ T1, T2, T3, T4 வரைக்கும் இருந்தாலும், அதே மாதிரி D6ல இருந்து D9 வரைக்கும் இருந்தா இது பார்ஷியல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். பார்ஷியல் ஃபீல்டு ஆர்பிட்டால் லெஸ் ஸ்டேபிள் தென் completely filled and off field orbital. அப்ப completely filled ஆன ஆர்பிட்டாலும் ஆஃப் ஃபீல்ட் ஆர்பிட்டாலும் மோர் ஸ்டேபிளா இருக்கும் due to more symmetry and high exchange energy. அப்ப ஆஃப் ஃபீல்ட் ஆர்பிட்டால் and full field orbital மோர் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹை எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அண்ட் ஹை சிமெட்ரியா இருக்கிறதுனால தான் இது வந்து 5s ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் வருது. ஓகே, அதே மாதிரி தான் பலேடியத்துல இருந்து s ஆர்பிட்டால இருந்து 2 எலக்ட்ரான் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த 4d ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டா ஃபில் அப் ஆகும். ஏன்னா 4d ஆர்பிட்டால் மோர் ஸ்டேபிள், ஏன்னா அது கம்ப்ளீட்லி ஃபீல்டு இருக்குது. அதனால ஹை சிமெட்ரி அண்ட் ஹை எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இருக்கும். ஓகே, அடுத்து ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலிமெண்ட். வேரியேஷன் இன் அட்டாமிக் அண்ட் அயானிக் சைஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல். இப்போ லெஃப்ட் டு ரைட் பீரியாடிக் டேபிள்ல போகும்போது 3D சீரிஸ், 4D சீரிஸ், 5D சீரிஸ் போகும்போது அதோட அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து டிகிரீஸ் ஆகுது. அப்போ அட்டாமிக் அயானிக் ரேடியஸ் டிகிரீஸ் ஆகுது ரீசன் என்ன அப்படின்னா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் டிகிரீசஸ் ஸ்கேண்டியம் டு குரோமியம் டியூ டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகே, அப்போ ஸ்கேண்டியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 21, குரோமியத்துக்கு 24. அப்போ அட்டாமிக் நம்பர் கூட கூட அதோட நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அதோட சைஸ் வந்து என்ன ஆகுது, டிகிரீஸ் ஆகுது. அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட்ல உள்ள எலக்ட்ரானிக் இடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும். அப்போ நார்மலா இருந்த சைஸை விட அதோட அயானிக் ரேடியஸ் டிகிரீஸ் ஆயிரும். ஓகே, டியூ டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அடுத்து அட்டாமிக் சைஸ் ஆஃப் அயான், கோபால்ட், நிக்கல் இது ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ அந்த அயானுக்கு அட்டாமிக் நம்பர் 26 தான், அதே மாதிரி கோபால்ட்டுக்கு 27, இதே நிக்கலுக்கு 28. இப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக நியூக்ளியர் சார்ஜ் கூடும். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ் கேன்சல் பை
ரிப்பல்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஷீல்டிங் எஃபெக்ட். அப்போ அயனை விட கோபால்ட்டுக்கு எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் ரொம்ப ஹையா இருக்கும். அதே மாதிரி கோபால்ட்டை விட நிக்கலுக்கு எலக்ட்ரான் ரிப்பல்ஷனும் ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். அதனால அப்போ அயனை விட கோபாலுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கணும். அப்போ அயனுக்கு ஒரு சைஸ் வந்து பெரிய சைஸா இருக்கு அப்படின்னா அதே கோபாலுக்கு சின்ன சைஸா இருக்கணும். அதே நிக்கலுக்கு அதை விட சின்ன சைஸா இருக்கணும். ஏன்னா டியூ டு நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனா இங்க எல்லாமே சேம் சைஸா இருக்கும். அயனம், கோபால்ட், நிக்கல் எல்லாமே சேம் சைஸா, அதாவது அட்டாமிக் ரேடியஸ் சிமிலரா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா இங்க எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நடக்கிறதுனால அதோட சைஸ் குறையாது, அட்ராக்ஷன் கம்மி ஆகிறதுனால. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம் இருக்கு. இப்போ ஸ்கேண்டியத்துல இருந்து குரோமியம் போக சைஸ் என்ன ஆகுது, டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா மேங்கனீஸ் வந்து கொஞ்சமா லைட்டா தான், ஸ்லைட்லி தான் டிகிரீஸ் ஆயிருக்கு. அயான், கோபால்ட், நிக்கல்லாம் பாருங்க, அயான், கோபால்ட், நிக்கல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர் அயானிக் ரேடியஸா, அதாவது மெட்டாலிக் ரேடியஸா இருக்கு. அப்போ சிமிலர் மெட்டாலிக் ரேடியஸா இருக்குது காரணம் என்ன, எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான். அதே மாதிரி காப்பர் அண்ட் சிங்க் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது மெட்டாலிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன் என்னன்னா காப்பர்ல கம்ப்ளீட்லி ஃபீல்டு 3D ஆர்பிட்டால் இருக்கும். இதுலயும் சிங்கிலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபீல்டு 3D ஆர்பிட்டால், அதாவது 3D10 இருக்கும். ரெண்டுக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ இங்க எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரான் ரிப்பல்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், ஷீல்டிங் எஃபெக்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஷீல்டிங் எஃபெக்ட் நம்ம என்ன சொல்லுவோம், சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இடையில உங்களுக்கு இன்னர் எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஷீல்டு பண்ணும். அப்போ அதைத்தான் நம்ம ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்போ இன்னர் எலக்ட்ரான் அதிகமாக ஷீல்டு பண்ணிச்சுன்னா அட்ராக்ஷன் கம்மியாயிரும். அப்போ அட்ராக்ஷன் கம்மியாயிடுச்சுன்னா சைஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய சைஸை விட சைஸ் அதிகமா இருக்கும். ஓகே, அப்போ பிக்கர் சைஸா இருக்குது காரணம் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன். அயானிக் ரேடியஸ் பாருங்க, அயானிக் ரேடியஸ் ஃபாலோ த சேம் ட்ரெண்ட் as அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸும் அயானிக் ரேடியஸும் கிட்டத்தட்ட சேம் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, the same oxidation state the ionic radius decreases with increase in charge on the ion. அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேமா இருக்கு, அதே மாதிரி சார்ஜை பார்க்கணும். அப்ப சார்ஜ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் அயானிக் ரேடியஸ் வந்து கம்மியா இருக்கும், ஏன்னா அட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு பார்க்கலாம். இப்போ Fe3+ Fe2+ ரெண்டுக்குமே நியூக்ளியர் சார்ஜஸ் சேம், அதாவது அட்டாமிக் நம்பர் 26 ஆனா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க, Feக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 3+ இருக்கு, ரெண்டாவதுக்கு 2+ இருக்கு. அப்போ யாருக்கு புரோட்டான், ரெண்டுக்குமே புரோட்டான் வந்து 26 தான், இதுக்கும் 26 தான். ஆனா எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு இங்க 3 எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கும், Fe3+. அப்போ 23 எலக்ட்ரான் இருக்கும், இங்க 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கும், அப்போ இங்க 24 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இந்த 26 புரோட்டான் 23 எலக்ட்ரானை தான் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணி இருக்கும். அப்போ இதோட Fe3+ ஓட சைஸ் சின்னதா இருக்கும், Fe2+ ஓட சைஸ் லார்ஜரா இருக்கும். ஏன்னா Fe3+ ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமா இருக்க அதோட அயானிக் ரேடியஸ் என்ன ஆகும், டிகிரீஸ் ஆகும். அப்போ இங்க Fe2+ லார்ஜர் சைஸ் தென் Fe3+. another one எக்ஸாம்பிள் பாருங்க, நிக்கல் 3+, நிக்கல் 2+. இப்போ நிக்கல் 3+ தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹையா இருக்கு. அப்போ நிக்கல் 3+ தான் உங்களுக்கு சார்ஜ் அதிகமா இருக்கும். அப்போ நிக்கல் 2+ கம்பேர் பண்ணும்போது அப்போ நிக்கல் 2+ நியூக்ளியர் ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமா கம்மியா இருக்கிறதுனால அதோட சைஸ் அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அதோட அயானிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து பாருங்க டென்சிட்டி. the density of this element generally increases with decrease in metallic radius. அப்போ மெட்டாலிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட டென்சிட்டி அப்படியே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ மெட்டாலிக் ரேடியஸ் எப்போ குறையுதோ அப்பதான் உங்களுக்கு டென்சிட்டி வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ ஜென்ரலா நமக்கு 3D சீரீஸ்ல பாருங்க, ஸ்கேண்டியத்திலிருந்து நம்ம சிங்க் போக அதோட நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ சைஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், அது கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ ஸ்கேண்டியத்தை விட டைட்டேனியம் அதிகமா இருக்கும், டைட்டேனியத்தை விட வெனேடியம் அதிகமாகும். அப்போ இருக்கிறதே 3D சீரீஸ்ல யாருக்கு வந்து உங்களுக்கு காப்பருக்கு தான் டென்சிட்டி ரொம்ப ஹையா இருக்கும். ஓகே, அப்போ சிங்குக்கு வந்து ஹையா இருக்கணும், ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அங்க அட்டாமிக் ரேடியஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும், மெட்டாலிக் ரேடியஸ் வந்து. ஏன்னா டியூ டு எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட்னால அதோட அட்டாமிக் ரேடியஸ், அதாவது மெட்டாலிக் ரேடியஸ் வந்து ஹையா இருக்குது. அதனால அதோட டென்சிட்டி எப்படி இருக்கும், லோவா இருக்கும். அப்போ 3D சீரீஸ்ல டென்சிட்டி அதிகமா இருக்கிறது யாரு, காப்பர். அடுத்து டி பிளாக் எலிமெண்ட்ல ஹை டென்சிட்டி இருக்குது ஆஸ்மியம் அண்ட் இரிடியம். இதுதான் டி பிளாக் எலிமெண்ட்ல ஹையஸ்ட் டென்சிட்டி. ஓகே, அப்போ 3D சீரீஸ்ல ஹையஸ்ட் டென்சிட்டி இருக்கிறது யாருன்னா காப்பர். இப்போ லேந்தரரி கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால, அதாவது 3D 4D 5D சீரீஸ் இருக்குல்ல, அதுல இந்த ஹார்மோனியம் இருக்குல்ல, இப்போ டைட்டேனியம் 3D சீரியஸ்,
சிர்கோனியம் 4D சீரியஸ், அதே மாதிரி ஹார்மோனியம் 5D சீரியஸ். டாப் டு பாட்டம் வரும்போது ரேடியஸ் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். டாப் டு பாட்டம் வரும்போது, அதாவது குரூப் வைஸா வரும்போது ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இங்க லேந்தரைடு கான்ட்ராக்ஷன் என்ன? இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங் ஆஃப் 4 ஆர்பிட்டால். 4 ஆர்பிட்டால் இந்த ஹார்மோனியத்துல மறைக்காது, ஒழுங்கா ஷீல்டு பண்ணாது. அப்ப அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். அப்ப சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலா சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அப்ப சைஸ் அயானிக் ரேடியஸ் ஆர் அட்டாமிக் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ்லாம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹார்மோனியத்துக்கு வந்து உங்களுக்கு டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அங்க லேந்தரைடு கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதே மாதிரி சில்வருக்கு கீழே காப்பர் கீழே சில்வர் இருக்கும், சில்வர் கீழே கோல்டு இருக்கும். அப்போ கோல்டுக்கு வந்து டென்சிட்டி அதிகமா இருக்குது, சில்வரையும் காப்பரையும் கம்பேர் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா லேந்தரைடு கான்ட்ராக்ஷன். லேந்தரைடு கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இம்பெர்ஃபெக்ட் ஷீல்டிங் ஆஃப் 4 ஆர்பிட்டால். 4 ஆர்பிட்டால் ஒழுங்கா மறைக்காது. ஸோ அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். அப்போ சைஸ் சின்னதா இருக்கிறதுனால அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? அங்க டென்சிட்டி ரொம்ப ஹையா இருக்கும். ஏன்னா டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னா மாஸ் பெர் வால்யூம். வால்யூம் வந்து குறைய டென்சிட்டி அதிகமாகும். The ionization enthalpy. The ionization enthalpy of 5D transition series is higher than 3D and 4D transition. அதாவது நம்ம அயனைசேஷன் என்தால்பி யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா 5D சீரிஸ் தான். ஏன்னா 5D சீரிஸ் தான் லேந்தரைடு கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால அது ஸ்மாலர் சைஸா இருக்கும், டென்சிட்டி ஹையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். அயனைசேஷன் என்தால்பி நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம் இல்ல ஒரு மெட்டல் எடுத்துட்டோம்னா அந்த மெட்டல்ல அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் அந்த ரெக்கார்ட் எனர்ஜி தான் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுல ஸ்மால் சைஸா இருக்கிறது 5D சீரிஸ். ஏன்னா 5D சீரிஸ் ஏன் ஸ்மாலா இருக்குன்னா லேந்தரைடு கான்ட்ராக்ஷன். ஓகே, லேந்தரைடு கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் இம்பெர்ஃபெக்ட் ஷீல்டிங் ஆஃப் 4 ஆர்பிட்டால். அப்போ 5D சீரிஸ் தான் அயனைசேஷன் என்தால்பி ஹையா இருக்கும். அது ஹையா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? அதுக்கு லேந்தரைடு கான்ட்ராக்ஷன் தான். இப்போ நம்ம 3D 4D 5D சீரிஸ் எடுத்திருக்கோம். அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது இந்த டைட்டேனியம் வெனேடியம், அது 3D சீரிஸ். அடுத்து ப்ளூ கலர்ல இருக்கிறது 4D சீரிஸ். அடுத்து பிங்க் கலர்ல இருக்கிறது 5D சீரிஸ். இப்போ டோட்டலா அயனைசேஷன் என்தால்பி யாருக்கு அதிகமா இருக்கு பாருங்க? 5D சீரிஸ்க்கு தான் அதிகமா இருக்கு. அதுலயும் 5D சீரிஸ்ல இரிடியம் அண்ட் கோல்டுக்கு தான் ஹை அயனைசேஷன் என்தால்பி இருக்கு. அதே மாதிரி 4D சீரிஸ்ல ஹை அயனைசேஷன் என்தால்பி யாருக்குன்னா பலேடியம். அடுத்து 3D சீரிஸ்ல ஹை அயனைசேஷன் என்தால்பி யாருக்குன்னா அயான். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் 3D சீரிஸ் ஸ்காண்டியம் டைட்டேனியம் அப்படி போகும்போது யாருக்கு ஹையஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இருக்குன்னா அயனுக்கு தான் ஹையஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க. இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இந்த டி பிளாக் எலமெண்ட் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம டி ஆர்பிட்டால் 4s ஆர்பிட்டால் 3D ஆர்பிட்டால் சொல்லுவோம்ல, அந்த s ஆர்பிட்டாலுக்கும் இந்த டி ஆர்பிட்டாலுக்கும் இடையில எனர்ஜி கேப் எப்படி இருக்குன்னா சோ ஸ்மாலா இருக்கும். ஓகே, அப்போ எனர்ஜி கேப் சோ ஸ்மாலா இருக்கிறதுனால 4s ஆர்பிட்டால் வந்து எலக்ட்ரான் லாஸ் ஆகலாம். இதே டி ஆர்பிட்டால இருந்து எலக்ட்ரான் லாஸ் ஆகலாம். அப்ப 3D அண்ட் 4s ஆர்பிட்டால எலக்ட்ரான் லாஸ் ஆகிறதுனால அங்க வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது. ஓகே, அப்ப அந்த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரதுக்கு காரணம் என்ன? 3D அண்ட் 4s, அதாவது டி அண்ட் எஸ் ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி கேப் ரொம்ப கம்மியா இருக்குது. அடுத்து பாருங்க 3D சீரிஸ்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்காண்டியத்துல இருந்து நம்ம சிங்க் வரைக்கும் எழுதியிருக்கோம். அப்ப ஸ்காண்டியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஒன்லி ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான், +3 தான். ஏன்னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D1 4s2. 4s இருந்து 2 எலக்ட்ரான், 3D இருந்து 1 எலக்ட்ரான், டோட்டலா +3 வரும். இதே சிங்குக்கும் பாத்தீங்கன்னா அதோட எலக்ட்ரானிக் ஆக்சிடேஷன் நம்பர் +2 மட்டும்தான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்னா 3D10 அதுக்கு 4s2ன்னு எழுதுவோம். அப்போ 4sல இருந்து 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகும், 3Dல இருந்து லாஸ் ஆகாது. ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபீல்ட் டி ஆர்பிட்டால். அப்போ சிங்குக்கு ஒன்லி 1 +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. காரணம் என்ன? கம்ப்ளீட்லி ஃபீல்ட் டி ஆர்பிட்டால். அடுத்தது இதுல ஹையஸ்ட் 3D சீரிஸ்ல ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருன்னா +7. அது யாருக்கு இருக்குன்னா மேங்கனீஸ்க்கு இருக்கு. அப்ப மேங்கனீஸ் தான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் 3D சீரிஸ். ஓகே, இப்போ சிங்க் அண்ட் ஸ்காண்டியம் டோன் ஷோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஒன்லி ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டி பிளாக் மெட்டல் எதுன்னு பாருங்க? எல்லாத்துக்குமே +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஆனா எக்ஸப்ட் ஸ்காண்டியம்ஸ்க்கு மட்டும் +2 கிடையாது. ரிமைனிங் இருக்கு எல்லாத்துக்குமே +2 இருக்கனால காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டி பிளாக் மெட்டல் என்னன்னா +2. The highest oxidation state of D block element எது அப்படின்னா +8. அப்ப +8 தான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது யாருக்கு இருக்கும் அப்படின்னா ருத்தீனியம் அண்ட் ஆஸ்மியம் இருக்கும்.
இப்போ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு எடுத்திருக்கோம். இதுல ஆஸ்மியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன +8. அப்ப ருத்தீனியம் அண்ட் ஆஸ்மியத்துக்கு தான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். இப்போ நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 3D 4D 5D சீரிஸ் எடுத்திருக்கோம். அப்ப அந்த 3D சீரிஸ்ல பாருங்க ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருன்னா மேங்கனீஸ் இருக்கு. மேங்கனீஸ்க்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே மாதிரி 4D சீரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ருத்தீனியத்துக்கு +8 தான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே மாதிரி 5D சீரிஸ் எடுத்துட்டோம்னா ஆஸ்மியம் அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +8 இருக்கு. இதே மாதிரி லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3Dல யாரு அப்படின்னா காப்பருக்கு தான் லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே மாதிரி 4D சீரிஸ்ல லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருன்னா சில்வருக்கு தான் லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. அதே மாதிரி 5D சீரிஸ்ல லோயஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் மெர்க்குரி. அப்போ கோல்டுக்கும் மெர்க்குரிக்கும் தான் லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு +1 இருக்கு. ஓகே, அப்போ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ருத்தீனியம் அண்ட் ஆஸ்மியம். The transition element have relatively low ionization energy and have 1 or 2 electron in their outermost energy cell. அப்போ இந்த transition elementக்கு ionization energy லோவா தான் இருக்கும். ஏன்னா outermost cellல 1 or 2 electron தான் இருக்கும். அப்ப அந்த 1 or 2 electron ஈஸியா லாஸ் பண்ணி அது ஈஸியா என்னவா மாறும், கேட்டையானா மாறும். அப்போ எலக்ட்ரானை ஈஸியா லாஸ் பண்றதுனால அது மெட்டாலிக் பாண்டை ஈஸியா ஃபார்ம் பண்ணும். அப்ப மெட்டாலிக் பாண்டை ஃபார்ம் பண்றதுனால அந்த transition element are called as transition metals அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ மெட்டாலிக் பாண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மெட்டாலிக் பாண்ட் என்னன்னா இந்த மெட்டல் அயான் இம்மரைஸ் இன் த சி ஆஃப் மொபைல் எலக்ட்ரான். அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து மொபைல் சி ஆஃப் மொபைல் எலக்ட்ரான் அப்படியே சூழ்ந்து இருக்கும். அதுல மெட்டல் அயான் இம்மரைஸ் ஆயிருக்கும். அப்ப அந்த மெட்டல் அயானுக்கும் எலக்ட்ரானுக்கு இடையில ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். அதுதான் நம்ம மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது காரணம் என்ன அப்படின்னா அதுல அன்பேர்டு எலக்ட்ரான் அதிகமா இருந்துச்சுன்னா அங்க மெட்டாலிக் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, அப்ப அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஏன் மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் பாருங்க. the greater number of unpaired d electron stronger is the bonding due to the overlapping of unpaired electron between different metal atom. அப்போ அந்த அன்பேர்டு எலக்ட்ரானுக்கும் மெட்டல் ஆட்டத்துக்கும் இடையில ஓவர்லாப்பிங் அதிகமாகும். அப்போ ஓவர்லாப்பிங் அதிகமாயிடுச்சுன்னா அந்த பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக கிரேட்டர் நம்பர் ஆஃப் மெட்டாலிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ கிரேட்டர் நம்பர் ஆஃப் மெட்டாலிக் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த கிறிஸ்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, இப்போ மெல்டிங் பாயிண்ட் பார்க்கலாம். மெல்டிங் பாயிண்ட் எதை பொறுத்து இருக்குன்னா நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான் அன்பேர்டு டி எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெட்டாலிக் பாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டாலிக் பாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெல்டிங் பாயிண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம்லாம் இருக்கு. இது ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்குன்னு பாருங்க. ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்கு, வெனடி தான் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் 3D சீரிஸ்ல. இதோட மெல்டிங் பாயிண்ட் வேல்யூ எவ்வளவுனா 1910 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இதே குரோமியத்துக்கு பார்த்தோம்னா 1907. ஓகே, அப்போ 3 டிகிரி செல்சியஸ் வந்து வெனடியத்தை விட குரோமியத்துக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ ஸ்காண்டியம் பார்த்தீங்கன்னா அதோட ஆர்பிட்டல் 3D1 ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். டைட்டேனியம்னா 3D2 அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதே வெனடியம் பார்த்தீங்கன்னா 3D3. ஓகே, அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் 1 2 3. அப்போ ஸ்காண்டியத்துல இருந்து வெனடியம் போக போக நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய மெட்டாலிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ மெட்டாலிக் பாண்ட் ஃபார்ம் பண்றதுனால இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ அதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ஹையா இருக்கும். குரோமியத்துக்கு 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு, இருந்தாலும் அது வந்து ஆஃப் ஃபீல்டா இருக்கிறதுனால அது அவ்வளவு ஈஸியா வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணாது, ஸ்டேபிளா இருக்கும். மேங்கனீஸ் வந்து 3D ஆர்பிட்டால 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 5 அன்பேர்டு இருந்த எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா நிறைய நம்பர் ஆஃப் மெட்டாலிக் பாண்ட், அது ஹை மெட்டாலிக் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா இங்க ஏன் பண்ணாதுன்னா அந்த மேங்கனீஸ் இருக்குல்ல, மேங்கனீஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அப்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால unable to form மெட்டாலிக் பாண்ட். ஓகே, அப்போ மேங்கனீஸ் இருக்கிறதுல அந்த 3D சீரிஸ்ல ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்குது யாருன்னா வெனடியத்துக்கு தான் ஹையஸ்ட், அடுத்து குரோமியத்துக்கு தான். ஓகே, மேங்கனீஸ்க்கு 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தாலும் அதுக்கு லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. காரணம் அந்த மேங்கனீஸோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், இத மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அப்போ அதனால என்ன பண்ண unable to form மெட்டாலிக் பாண்ட். மெட்டாலிக் பாண்ட் அவ்வளவு ஈஸியா ஃபார்ம் பண்ண முடியாது. அது மேக்ஸிமம் என்னன்னா 2 மெட்டாலிக் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். சரியா, அதுக்கு மேல ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால தான் மேங்கனீஸ்க்கு லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். அதோட பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1250 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும், லோவா இருக்கும். அடுத்தது ஆர்டர் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட். அப்ப 3D சீரிஸ்ல ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யார் அப்படின்னா வெனடியம் தான் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். ஓகே, அடுத்தது பாருங்க
ஆப்சன்ஸ் ஆஃப் அன்பட் எலக்ட்ரான், அதாவது அன்பட் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கு, கேட்மியம், மெர்க்குரி, இதுக்கெல்லாம் அன்பட் எலக்ட்ரான் இல்லை டி ஆர்பிட்டால. அப்போ அன்பட் எலக்ட்ரான் இல்லைன்னா மெட்டாலிக் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ இதோட மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, அப்போ சிங்கு, கேட்மியம், மெர்க்குரி இதெல்லாம் லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? அந்த டி ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டா ஃபில்லப்பா இருக்கும், நோ அன்பட் எலக்ட்ரான். ஓகே, அடுத்து பாருங்க என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன். என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷனா ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டல் கிறிஸ்டல் லேட்டிஸ் எடுத்துட்டோம், அதை மெட்டாலிக் லேட்டிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மெட்டல் அயான ஐசோலேட் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அந்த ரெக்கார்ட் ஹீட் எனர்ஜி தான் நம்ம என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் சொல்றோம். அதாவது கிறிஸ்டல் லேட்டிஸ்ல இருந்து ஒரு மெட்டல் ஆட்டத்தை ஐசோலேட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய தெர்மல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி தான் நம்ம என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் சொல்றோம். அப்போ இந்த என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் டி பிளாக் ஹையா இருக்கும், ஏன்னா ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட் இருக்கிறதுனால. மெட்டாலிக் பாண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் அதிகமா இருக்கும். ஓகே, இந்த டி பிளாக் மெட்டல் ஹேவ் வெரி ஹை என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட். அப்போ ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட் இருக்கிறதுனால இங்க என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் ஹையா இருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்டர் அட்டாமிக் இன்ட்ராக்ஷன். அப்போ ஒரு மெட்டல் ஆட்டத்துக்கு இன்னொரு மெட்டல் இடையில இன்டர் அட்டாமிக் இன்ட்ராக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அதை பாண்டை பிரேக் பண்றதுக்கு அதிகமான ஹீட் எனர்ஜி தேவைப்படும். அப்போ என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் அதிகமாகும். ஓகே, அடுத்து இதெல்லாம் கான்செப்டை வச்சு நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which transition metal has lowest melting point? இந்த 4 ஆப்ஷன்ல யாரு lowest melting point? ஃபர்ஸ்ட் வந்து குரோமியம், நிக்கல், அயான், மேங்கனீஸ். இது மூணுமே 3D சீரிஸ். 3D சீரிஸ்ல லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் நம்ம யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்? மேங்கனீஸ்க்கு இருக்குன்னு பார்த்தோம். ஏன் மேங்கனீஸ் இருக்குன்னு பார்த்தோம்? மேங்கனீஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அப்போ அதனால அன்ஏபிள் டு மெட்டாலிக் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 2 மெட்டாலிக் பாண்டை தான் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ மெட்டாலிக் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறதுனால காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுனால அதோட மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்? 3D சீரிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் குரோமியம்லாம் இருக்கு ஆப்ஷன்ல, நிக்கல் இருக்கு, அடுத்தது மேங்கனீஸ் இருக்கு, அப்புறம் அயான் இருக்கு. ஓகே, அப்போ இந்த 4 இது ஆப்ஷன்லயுமே உங்களுக்கு மேங்கனீஸ் தான் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். ஓகே, மேங்கனீஸ்க்கு எவ்வளோனா 1250 டிகிரி செல்சியஸ். அயான், நிக்கல், குரோமியம் எல்லாத்துக்குமே 1250 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருன்னா மேங்கனீஸ், டியூ டு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால. அடுத்தது which of the following are D block element but not recorded as transition element? இப்போ T block elements தான் நம்ம இருக்கும், பட் transition element சொல்ல மாட்டோம். யாருன்னா D block transition element யாரை சொல்லுவோம்? partially filled, அதாவது இன்கம்ப்ளீட் ஃபீல்டு D1ல இருந்து D9 வரைக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அதை டிரான்சிஷன் எலமெண்ட், இன்கம்ப்ளீட் ஃபீல்ட் T சப்செல் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ளீட்டா ஃபில்லப்பா இருந்துச்சுன்னா D10 கம்ப்ளீட்டா ஃபில்லப்பா இருந்துச்சுன்னா அதை நம்ம D பிளாக் எலமெண்ட் சொல்லுவோம், பட் நாட் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த காப்பருக்கு அப்புறம் இந்த டயக்ராம்ல பாருங்க, காப்பருக்கு அப்புறம் யார் இருப்பாங்க? 3D10ல சிங்க் இருப்பாங்க. இதே சில்வருக்கு அப்புறம் கேட்மியம் இருப்பாங்க. இதே கோல்டுக்கு அப்புறம் மெர்க்குரி இருப்பாங்க. அப்ப இவங்கலாம் கம்ப்ளீட்லி ஃபீல்டு டி ஆர்பிட்டால். அப்ப சிங்கா இருக்கட்டும், கேட்மியமா இருக்கட்டும், மெர்க்குரியா இருக்கட்டும், சிங்குக்கு 3D10 கம்ப்ளீட்டா ஃபில்லப்பா இருக்கும், அதே கேட்மியத்துக்கு 4D10, அடுத்து மெர்க்குரிக்கு 5D10. அப்ப கம்ப்ளீட்லி ஃபீல்டு டி ஆர்பிட்டால் இருக்கிறதுனால இவங்கலாம் டி பிளாக் எலமெண்ட் சொல்லுவோம், பட் நாட் டிரான்சிஷன் எலமெண்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க, what is common oxidation state of scandium? ஸ்காண்டியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம், only one oxidation state தான் இருக்கும், +3. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்போ only one oxidation state இருக்குது 3D சீரிஸ்ல ஸ்காண்டியம் அண்ட் சிங்க். சிங்குக்கு வந்து +2 இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? கம்ப்ளீட்லி ஃபீல்ட் டி ஆர்பிட்டால். ஓகே, ஸ்காண்டியத்துல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D1 4s2, ஸோ 4sல இருந்து 2 எலக்ட்ரான், 3Dல இருந்து 1 எலக்ட்ரான் லாஸ் ஆகி +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அடுத்தது where does the last electron of d block element go? அப்போ இந்த last electron d block elementல எந்த ஆர்பிட்டால போகும்? nd ஆர்பிட்டாலா, n-1d ஆர்பிட்டாலா, np ஆர்பிட்டாலா, n-1s ஆர்பிட்டாலா? ஆல்ரெடி லாஸ்ட் எலக்ட்ரான் d ஆர்பிட்டால உங்களுக்கு பெனுல்டிமேட் செல்லுல பெனுல்டிமேட் ஆர்பிட்டால என்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இதுல இந்த 4 ஆப்ஷன்ல எது பெனுல்டிமேட் ஆர்பிட்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.